ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் நஸ்ரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு தாவரவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 12th பியூர் சயின்ஸ் பாட்னி பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஏதேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் வினா எண் 24 கட்டாய வினா. சுரப்பு ஊடுருவு டப்பிடம் கேட்டிருக்காங்க. சைமாலஜி என்றால் என்ன? பூச்சிக்கொல்லிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் யாவை? நோர் இன்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்ணின் வகைகள் யாவை? அதே மாதிரி உறை குளிர் பாதுகாப்பு என்றால் என்ன? மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை எழுதுக. கொல்லி மரபணு என்றால் என்ன? அல்பிடோ விளைவு என்றால் என்ன? கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24வது கொஷின் வந்து கம்பல்சரி. அல்பிடோ விளைவு புக் பேக் தான். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வந்து கம்பல்சரி. மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. சட்டன் மற்றும் போவரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுதுக. பிடி பருத்தியின் நன்மை தீமைகளை எழுதுக. மணற்பாங்கான மண் சாகுபடிக்கு உகந்ததல்ல, ஏன் விளக்குக. தாவர மரபணு தொகையம் என்றால் என்ன? உணவு உலையின் முக்கியத்துவம் நல்லா படிச்சுக்கோங்க. சில டைம் 5 மார்க்கில் கேட்குறாங்க. தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ரைசோபியம் வரையறு. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் முதிர்ந்த மகரந்த பையின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. அதே மாதிரி வந்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவர விதியின் அமைப்பை வேறுபடுத்துக. பசுங்கணிக பாரம்பரியம் சார்ந்த எடுத்துக்காட்டுடன் வரி. குறுக்கேற்ற செயல்முறையினை விளக்குக. உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன? ஏதேனும் 3 வகையினை எழுதுக. தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக. பல்வேறு வகையான ஒட்டுண்ணி பற்றி தொகுத்து எழுதுக. சுற்றுச்சூழலை பாதிக்கும் மனித செயல்பாடுகளை பட்டியலிடுக. அதே மாதிரி புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? அதன் விளைவுகள் யாவை? உயிரி உரங்கள் என்றால் என்ன? அதன் நன்மைகள் யாவை? கையெடுக்க சிறிய அறை பசுந்தாள் உரங்கள் தயாரிக்க என்ன செய்வாய்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் பாட்னிக்கு ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. 1 by 1 கொஷின் பேப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ.